அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ். கடந்த 2006ஆம் ஆண்டு மகாராஷ்டிரா மாநிலம் மும்பையில் ரயில் நிலையத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு தொடர் குண்டுவெடிப்பு சம்பவம். அதுவும் குறிப்பாக மக்கள் அதிகமாக நடமாடக்கூடிய நேரம் பார்த்து மாலை 6:30 6:45க்குள்ளாக ஒரு கடுமையான ஒரு வெடிகுண்டு சம்பவம் ஒன்று நடக்கிறது. ஒட்டுமொத்த தேசத்தையும் உலுக்கிய அந்த சம்பவத்தில் 180க்கும் அதிகமான மக்கள், அப்பாவி மக்கள் கொல்லப்பட்டார்கள். 300க்கும் அதிகமான மக்கள் காயமடைந்து மருத்துவமனையினுடைய சிகிச்சைக்கு சென்றார்கள். அவ்வளவு மோசமான ஒரு சம்பவம் மும்பையில் நடந்தேறியது 2006. இந்த வெடிகுண்டு சம்பவம் நடந்த பிறகு காவல்துறையினர் சில இஸ்லாமியர்களை கைது செய்தார்கள். பாகிஸ்தான் ஆதரவு லஷ்கர் தொய்பாக்கு தொடர்பு இருக்கிறது, அதே போன்று சிமி அமைப்புக்கு தொடர்பு இருக்கிறதுன்னு சொல்லி அந்த அமைப்பை சார்ந்தவர்கள் என்று ஒரு 12 நபர்களை, முஸ்லிம்களை கைது செய்திருக்கிறார்கள். கிட்டத்தட்ட 18 ஆண்டு காலம் அவர்கள் சிறையில் தங்களுடைய தண்டனை காலத்தை நிறைவேற்றி இருக்கிறார்கள். அவருடைய விசாரணையில் கீழவை நீதிமன்றம் 5 நபர்களுக்கு, கைது செய்யப்பட்ட 12 நபர்களில் 5 நபர்களுக்கு மரண தண்டனையும் 7 நபர்களுக்கு ஆயுள் தண்டனையும் தீர்ப்பளித்து அவர்கள் இந்த வழக்கை முடித்து வைத்திருக்கிறார்கள். அதன் பிறகு பாதிக்கப்பட்டவர்கள் மேல்முறையீட்டுக்காக வேண்டி மும்பை உயர்நீதிமன்றத்துக்கு சென்ற பொழுது உயர்நீதிமன்றத்தில் அந்த வழக்கு எடுத்து சமீபத்தில் விசாரிக்கப்பட்டு கடந்த திங்கட்கிழமை அன்று தீர்ப்பு வழங்கியிருக்கிறது. அவர்கள் கிட்டத்தட்ட 600க்கும் அதிகமான பக்கங்கள் கொண்ட வெளியிட்ட அந்த தீர்ப்பில் குற்றவாளிகளாக குற்றம் சாட்டப்பட்ட அந்த நபர்கள் யாரும் இந்த குற்றத்தில் ஈடுபட்டதற்கான எந்த விதமான சான்றும் இல்லை, எந்த விதமான சாட்சியங்களும் இல்லை என்று சொல்லி கடந்த திங்கட்கிழமை அன்று உயர்நீதிமன்றம் அவர்களை விடுதலையாக்கி வழக்கிலிருந்து முற்றிலுமாக விடுவித்திருக்கிறது. இப்பொழுது என்ன நம்ம கேட்குறோம்னு சொன்னால், 18 ஆண்டு காலம் ஒரு நிரபராதி, ஒரு குற்றவாளி தப்பிச்சிட்டா கூட அது பெரிய பாதிப்பு இல்லை. ஆனால் எந்த தவறுமே செய்யாத ஒரு நிரபராதி தண்டிக்கப்படுவது என்பது ரொம்ப மோசமான ஒரு செயல். அப்போ எந்த விதமான குற்றத்திலும் ஈடுபடாத 12 நபர்கள் கிட்டத்தட்ட 18 ஆண்டு காலம் அவர்கள் சிறை கொத்தடிமைகளாக இருந்திருக்கிறார்கள். எந்த தவறும் செய்யாமல் இந்த 12 பேர் குற்றம் சாட்டப்பட்டிருக்கிறார்கள். அதிலே ஒருவர் சிறையிலே மரணித்திருக்கிறார் கொரோனா காலத்தில். எஞ்சிய நபர்கள் 18 ஆண்டு காலம் பிறகு பெரிய சட்ட போராட்டத்திற்கு பிறகு இன்றைக்கு விடுதலை பெற்றிருக்கிறார்கள். இப்போ எந்த தப்பும் செய்யாத இந்த நிரபராதிகள் அவர்கள் சிறையில் கழித்த அந்த 18 ஆண்டு காலத்தை யார் அவர்களுக்கு திருப்பி தருவது? ஒட்டுமொத்தமான இளமை காலத்தை அவர்கள் சிறையிலே தொலைத்திருக்கிறார்கள். அவருடைய குடும்பத்தார் எவ்வளவு பெரிய இன்னல்களுக்கு ஆளாகி இருப்பார்கள். எந்த தவறும் செய்யாத தன்னுடைய தகப்பனை, தன்னுடைய கணவரை, தன்னுடைய பிள்ளையை தீவிரவாதிகளாக சித்தரிக்கப்பட்டு 18 ஆண்டு காலம் அவர்கள் சந்தித்த அந்த வேதனைக்கெல்லாம் என்ன இழப்பீடை நம்ம கொடுக்க முடியும்? உயர் நீதிமன்ற 2 நீதிபதிகள் கொண்ட அமர்வு இவர்கள் குற்றமற்றவர்கள் என்று இன்றைக்கு விடுதலை செய்திருக்கும் பொழுது இவர்களை மரண தண்டனைக்குரிய குற்றத்திற்குரியவர்கள் தான் என்று ஒரு நீதிபதி தீர்ப்பளித்திருக்கிறாரு. என்ன அடிப்படையில் அவர் தீர்ப்பளித்திருக்கிறார்? இப்படி தவறான தீர்ப்பு எழுதக்கூடிய நீதிபதிகளுக்கு எதிராக ஏதேனும் சட்டம் இருக்கிறதா? அதே போன்று 180க்கும் அதிகமான மக்கள் கொல்லப்பட்ட இந்த சம்பவத்தில் 18 ஆண்டுகள் கழித்து இவர்கள் தவறு செய்யவில்லை என்று நம்ம வெளியே விடுவதாக இருந்தால் அப்போ அந்த சம்பவத்தை செய்தது யார்? உண்மை குற்றவாளிகள் யார்? அப்போ 18 ஆண்டு காலம் உண்மை குற்றவாளிகளை தப்ப விட்டுவிட்டு அப்பாவிகளை 18 ஆண்டு காலம் அவர்கள் சிறையில் வைத்திருந்தது, அவர்கள் இன்றைக்கு நிரபராதி என்று விடுவிக்கின்ற பொழுது 2006 நடந்த சம்பவத்திற்கு யாரை குற்றம் சாட்டி யாரை காவல்துறை கைது செய்ய போகிறது? எப்படி உண்மை கண்டறிய போகிறது? ஏற்கனவே நம் நாட்டில் இது போன்ற சம்பவத்திற்கு முன்மாதிரி இருக்கிறது. மாலேகானில் நடந்த குண்டுவெடிப்பு, இதே மகாராஷ்டிரா மாநிலம் மாலேகானில் நடந்த குண்டுவெடிப்பு சம்பவத்தில் அப்பவும் இஸ்லாமியர்கள் கைது செய்யப்பட்டார்கள். ஹேமந்த் கர்கரே மாதிரியான சில நேர்மையான அதிகாரிகள் உண்மையை கண்டறிந்து வெளியே கொண்டு வந்து பிரக்யா சிங் தாக்கூர் மாதிரியான பயங்கரவாதிகள், அவர்களோடு சேர்ந்த பல ஆட்கள் தான் இந்த சம்பவத்தில் ஈடுபட்டதை ஆதாரத்தோடு நிரூபித்து இன்றைக்கு சட்டத்தின் பிடியிலே அவர்கள் சிக்கிக் கொண்டிருக்கிறார்கள். அப்போ இஸ்லாமியர்கள் ஆரம்பத்தில் கைது செய்யப்பட்டு பின்னாளில் இந்த இந்துத்துவாவை சேர்ந்தவர்கள் கைது செய்யப்பட்டது ஏற்கனவே நம் நாட்டில் ஒரு முன்மாதிரியும் இருக்கிறது. அதே போன்ற ஒரு நிலைதான் இன்றைக்கு இந்த மும்பையில் நடந்த 2006 வெடிகுண்டு சம்பவத்திலையும் இன்றைக்கு முஸ்லிம்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு எதிரான எந்த விதமான ஆதாரமும் இல்லை என்று உயர்நீதிமன்றம் வெளியே விட்டிருக்கிறது. இதற்கு பின்னாடி யார் செயல்பட்டிருக்கிறார்கள், யார் உண்மை குற்றவாளிகள்? ஏனால் 180 உயிர்களை பலி கொடுத்தது என்பது சாதாரண ஒரு சம்பவம் இல்லை. நாட்டையே உலுக்கி அவ்வளவு பெரிய பயங்கரவாத சம்பவத்தில் உண்மை குற்றவாளிகளை கண்டறி விடாமல் தவறு விட்டுவிட்டு முஸ்லிம்களை தீவிரவாதிகளாக சித்தரிப்பதற்காக யாரோ ஒரு அப்பாவிகளை 12 பேரை கைது செய்திருக்கிறார்கள். இது கடுமையான ஒரு வேதனைக்குரிய ஒரு சம்பவம். குற்றவாளிகளை இப்படியே தப்ப விட்டு கொண்டே இருந்தால் அவர்கள் குற்றவாளிகள் சுதந்திரமாக நடமாடி கொண்டிருப்பார்கள். இது போன்று இன்னும் பல பயங்கரவாத செயல்களில் அவர்கள் ஈடுபடுவார்கள். உண்மை குற்றவாளிகள் யாராக இருந்தாலும் சரி, எந்த மதத்தை சேர்ந்தவராக இருந்தாலும் சரி, தீவிரவாதத்திற்கு என்று மதம் கிடையாது. யார் அந்த குற்ற செயலில் ஈடுபட்டிருந்தாலும் அவர்கள் கடுமையாக சட்டத்தின் முன்னால் தண்டிக்கப்பட வேண்டும். அவர்கள் உச்சபட்சமான தண்டனை, மரண தண்டனை கொடுக்கப்பட வேண்டும் என்பதில் மாற்று கருத்தில்லை. இந்த சம்பவத்தில் உண்மை குற்றவாளிகள் கண்டறிவதற்கு எந்த அளவுக்கு அரசு முனைப்பாக செயல்படும், எந்த அளவுக்கு அது போன்ற துரித நடவடிக்கை செயல்படுத்தப்படும் என்பதை எல்லாம் எதிர்காலத்தில் பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும்.